எல்லோருக்கும் வணக்கம். திமுக ஆட்சி என்றாலே தீவிரவாதம், பயங்கரவாதம், வன்முறை இது எல்லாமே தலைவிரித்தாடும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அதனாலதான் 10 ஆண்டு காலமாக அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தவரை திமுகவை ஆட்சி கட்டிலே அமரவிடாம வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய கட்சியினுடைய பிளவு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்ற துரோமுக அவருக்கு கைக்கூலிகளாக செயல்பட்டதன் காரணமாக மீண்டும் திமுக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 ஆட்சியை அமைத்தது. அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா பெட்டிக்கடை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க சாராய கடையை. கஞ்சா விற்பனையை தமிழ்நாடு முழுவதும் படு ஜோராக திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் சமீபத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பந்தநல்லூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு போகக்கூடிய ஒரு பேருந்து, அரசு பேருந்து போகக்கூடிய வழியில இளைஞர்கள் ஒரு 6 பேர் கஞ்சா போதையில அவர்களுக்குள்ளாக சண்டையை போட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அது வழியை மறைச்சிட்டாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பஸ் போறதுக்கான வழி கிடையாது. அப்ப அந்த இடத்துல பஸ் வாகனத்தை நிப்பாட்டுறாரு டிரைவரை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த போதை ஆசாமிகள் சொல்லும் பொழுது, நீங்கள் வண்டியை எடுத்து போட்டா தான் நான் என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து அந்த கஞ்சா போதை தலைக்கு ஏறி அந்த இளைஞர்கள் டிரைவரை இழுத்து கீழே போட்டு அடி உதை என்று அவர்களுடைய வாடிக்கையான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எதை சுட்டி காண்பிக்குது அப்படின்னா, நிர்வாக திறனற்ற அரசு திமுக அப்படின்றத இதை வச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இது மட்டும் இல்ல, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சென்னை கண்ணகி நகர்ல இதே போல ஒரு பிரச்சனையானது நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகளை கஞ்சா வியாபாரிகள் தாக்கிய அந்த சம்பவமும் அரங்கேறதான் செய்தது. அப்படி தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தலைவர் தாடி கொண்டிருக்கும் பொழுது, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த கேள்வி சாதாரண மக்களிடத்தில் அந்த கேள்வியானது வரத்தான் செய்கிறது. சாதிக் பாட்சா யார்? சாதிக் பாட்சா சமீப காலமாக அந்த பெயர் அதிகமான அளவு பரபரப்பாக பேசப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் திமுகவில் ஒரு முக்கிய பிரமுகராக வலம் வந்தவர். திமுகவில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் அமைச்சர்கள், நிர்வாகிகள் என பல பேருடன், முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர்பு இருக்கக்கூடிய அந்த நபர் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். இன்னும் அவருடைய வழக்கானது துரிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வகையில் அவர் வாய் திறந்து ஒரு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பித்தால் இந்த ஆட்சியே கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளையில இன்னும் சுதாரிக்காத ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, இந்தியாவினுடைய எதிர்காலம் இளைஞர்களின் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு போன ஐயா APJ அப்துல் கலாம் அவருடைய வார்த்தையை பொய்யாக்கும் விதமாக இந்த இளைஞர்களை நாச வேலையில ஈடுபடுவதற்கு ஒரு உந்துதலாக, ஒரு சக்தியாக இந்த திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதே வாடிக்கையாக கொண்டிருந்தால் தமிழகம் அழிவு பாதையை நோக்கி செல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதை வன்மையாக கண்டித்து கழக ஒருங்கிணைப்பாளர், அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு, தாயின் தலைமகன் ஐயா O. பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.